ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி இன்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4ல் வந்து நம்ம வந்து பார்ட் 5 தான் ப்ளே பண்ண போகிறோம். போன தாட்டி வந்து பார்ட் 5 இல்லை, இது வந்து பார்ட் 4. நான் தான் பார்ட் 5ன்னு சொல்லி வச்சிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு போயிடுறேன் கைஸ். இதோட கடைசி பகுதி. இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். அப்போ தான் என்னென்னே புரியும். இல்லை டோய் யார், அவன் யார், இவன் யாருன்னு எவனுமே தெரியாது. ஆனால் வந்து முன்னாடி போய் பார்த்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், கொஞ்சம் பேர் தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் என்று தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாப்பி வந்து சரியான அவசர கூலியாக இருக்கும் போல். டோய் வந்து சொன்னால் அந்த இடத்துல வந்து பாம்பு வைக்கக்கூடாதுன்னு, ஏன்னா பாம்பு வச்சா நமக்கும் ஆபத்து வரும். அதனால் வந்து டோய் என்ன சொன்னால், போய் பாம்பு வைக்காதீங்க, நம்ம வந்து அதாவது பாம்பு இப்போ வச்சிங்கன்னா நம்ம இடத்துக்கும் வந்து பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பைத்தியக்காரி சூனிய பொம்மை இருக்குது பார்த்தீங்களா பாப்பி, அது வந்து கேட்காம போய் பாம்பு நம்மளை போய் வைக்க சொல்லுது. சரி, நாமளும் என்ன பண்ண முடியும், போய் சொல்ல தான் கேட்க முடியும். ஏன்னா கேம்காரங்க அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் என்ன நடக்க போதோ தெரில கைஸ். ஓகே வாங்க போவோம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? வாட் ஐம் டூயிங் அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு காஜி வீல் கொடுத்துருவாங்க. இந்த வீலை வந்து இங்கே ஃபிட்டிங் பண்ணும். ஃபிட் பண்ணுறா, இது இதாங்க டென்ஷனு. அப்படியே போய் ஃபிட்டே ஆக மாட்டேது கைஸ். அதான் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. இங்கே வேறு எதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணுமா? இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் உடஞ்சி போய் கிடக்குது. பப்பிக்கெல்லாம் ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பெரிய பஸ்ஸெல்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி, சும்மா சின்ன பஸ்ஸில் தான். ஓகே, இங்கே ஒரு வீல் இருக்குது, தூக்கிடுவோம். நாங்கள் ஓடுறா. கேமோட ஃபைனலுக்கு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேமை வேறு இனிமேல் விளாட முடியாதா? சாப்டர் 5 இருக்குல்ல, ஆமாம், அது வேறு விளாடணும். நம்ம சாப்டர் 5 வந்து நம்ம இந்த கேம் விளாடுவோம். ஆனால் வந்து வாய்ப்பு கம்மி தான் கைஸ். ஃபோன் ஒத்துக்கணும், அதுதான் இதுக்கு மெயின் விஷயம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த வீல் வந்து சும்மா கன்ஃபியூஷனுக்கு, நான் சொன்னல அந்த வீல் கன்ஃபியூஷனுக்கு. இப்போ இதை வந்து இங்கே ஃபிட்டிங்கை போட்டு இவனை ஒரு ஃபிட்டிங்கை போடணும், அவ்வளோதான். வச்சுட்டோம்னா திஸ் டோர் இஸ் ஓப்பன் த டோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து பாம்பு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம இந்த வீலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணனால அந்த ஒரு டோர் திறந்துருக்கோம் இங்கே, அந்த ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ வந்தாட்டி போன வாட்டில் நம்ம வரும்போது லாக்காக இருந்துச்சு, இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. ஒரு மாதிரி தள்ளிட்டு போகிறாங்க தானே. ஜாய்ஸ்டிக் எப்படி கைஸ் என்ன பண்ணுறது? பிசியாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான். ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம ஃபோன் வந்து ஜாய்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி கைஸ் உங்களுக்கு பார்ட் 5 வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லி பார்ட் 5 அது சாப்டர் 5 வேணும்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு சொல்லிட்டு போங்க. அப்போ நான் அந்த சாப்டர் 5 போடுறேன். இவனுங்க வேறு இருக்கானுங்களா குட்டி சாத்தனுங்க. இங்கே ஒரு பாம்பு இருக்குது. அப்படியே இடமே அதிருது கைஸ் ரொம்ப. நீ ஆப்ஜெக்டிவ் கேதர் 4 எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து 3 கண்டுபிடிக்கும் கைஸ். நம்ம ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஒரு ஹேண்ட் இருக்குது, இது தேவை தான். இருங்க சரி நிறுத்துவோம். இற தம்பி, கொஞ்சம் பேக்கோவா. மேலே ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு ஏரியா, அந்த இடத்த பார்க்கணும். வேறு மேலே வேறு தள்ள முடியாதா? சரி, கரெக்டாக இப்போ இருக்கும். யார முடியாது, ஆனால் தடுக்கிறான் வேறு. மேலே ஒரு செவ்வறு மாதிரி இருக்குது, தடுக்குது. இருங்க. குழியில் போய் விழுந்துடாதுல தம்பி. என்ன ஒர்க் ஆக மாட்டான்? இல்லை கைஸ், யாரும் இல்லை. தள்ள முடியாதா பின்னாடி? இப்போ எப்படி மேலே போகிறது? கொஞ்சம் அவசரப்பட்டு இழுத்துட்டணும். வந்துச்சு. சரிங்க, இன்னொரு ட்ரை அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணும்? ஓகே, இங்கே வந்து ஒரு கீ கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை எடுத்துப்போம். ஓகே, இதில் தான் சொல்லுவானுங்க, இதை தான் என்னமோ சொல்லுவானுங்க. இந்த பூ பேன் வந்து நம்ம ஆல்ரெடி சாப்டர் 3 போட்டோம். இதே மாதிரி தான் ஃபோன் மாதிரி கால் பண்ணி பேசி இதை ஓடிட்டு இருப்பானுங்க. நான் உனக்கு இது பண்ணுறேன், 3க்கு போகலாம் வரையா, வீட்டுக்கு போகலாம் வரையா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இது பண்ணுவானுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து யார் அது? யார் இந்த இடத்துல இவனுங்களா? குட்டி சாத்தான் போ. நீங்களே ஒரு குட்டி சாத்தானுங்க. இவனுக்கு வந்து பெரிய மென்னாங்கட்டி மாதிரி கடிக்கிறான். இப்போ கிடச்சிச்சு என் கையில் கண்ணு. வாங்கடாடி, இப்போ வாங்கடா. ஒருத்தனையும் வெட்டுறான் அப்படியே.
கையில் கண்ணே வச்சு பண்ண பார்த்துக்கோ. ஏன்னா சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு காய், சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, சரி அந்த ரைட் சைடு எடுத்து நம்ம இங்கே போவோம். ஓகே, இங்கே எதுவும் வழி இல்லை. இங்கே எங்கேயும் இல்லை கைஸ், சந்து போகுதுன்னு நினச்சேன், ஒன்றும் கிடையாது. ஓகே, டுட்டோரியல். அந்த இதை சுடணும் போல். ஓகே, சுட்டுட்டேன். வெடி தம்பி, போடா அடா குட்டி சாத்தனம் பிறந்தானே, போடாங்க. ஓகே, இப்போ இது உடஞ்சிருக்கு. ஓஹோ, ஓகே. இங்கே ஒரு பாம்பு இருக்குது கைஸ், அவ்வளோதான். வெற்றிகரமாக எத்தனாவது பாம்பு இது? 2வது பாம்பா? 2வது பாம்பு கண்டுபிடிச்சிட்டு இன்னும் 2 பாம்பு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. வாங்க போவோம். அகியுகியே அப்போ அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டாச்சு. குட்டி சாத்தாங்க. தம்பி எங்கே இருக்கீங்க? குட்டி அகியுகியே, போடா வாயில விடு. எங்கடா அந்த மேலே வரீங்களே, போடா டே. விட்டா இவனுங்க இனப்ப இருக்க ரொம்ப அதிகமாக வருதுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். கையில் கண்ணு வச்சுட்டே போவோம். இங்கே எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. கோ சலோ. ஓகே, வேறு லெவல். இங்கே ஒரு கொடுத்துட்டானுங்க. ஓகே, 4 எடுத்துகிட்டு வந்தால் நினைக்கிறேன். அட குட்டி சாத்தாவனுக்கு பிறந்தவனுங்களே. ஓடுங்க அச்சம்லே ஓடுங்க. ஓகே, இந்த ஹிண்ட் மார்க் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணுறது தான் ஒன்று. இன்னொரு இடங்க வேர் இஸ் இன்னொரு இடம். ஓகே, இங்கே ஒரு ஹிண்ட் மார்க் இருக்குது. இங்கே ஒரு பாம்பு 1 2 3 வச்சிட்டோம். இன்னும் 1 வைக்கணும். ஒன்று எங்கே? இன்னொன்று வைக்க முடியல. அப்போனா நம்ம வந்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டுன்னா நம்ம என்ன எடுக்கல. ஐ திங்க் இங்கே தான் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஆமாம் இங்கே தான் இருக்குது. இதை தூக்கிடும். குட்டி சாத்தானுங்களா, போங்க. ஆளை பாருங்க, அப்படியே போய் இவனுங்களே பெரிய குட்டி, இவனுங்களே குட்டியாக இருக்கானுங்க. இதில் நம்மளை வர போட்டு தள்ளுறது வரானுங்க, பைத்தியக்கார போயிருக்கு. உங்களெல்லாம் அப்படியே வச்சு கறி மாதிரி சாப்பிட்ருவேன். ஓகேவா? அண்ணங்கிட்ட பிரிய வச்சு வச்சுக்கிறீங்க. ஓகே, நியூ ஆப்ஜெக்டிவ், ஸ்டார்ட் த கேஸு. அவ்வளோதானா? ஸ்டார்ட் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, இதுதான் இழுத்து விட்டேன். கேஸ் வரல. ஐ திங்க் மேலே ஏதோ போய் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போவோம். ஓகே, இங்கே தான் அந்த கீ கார்டு யூஸ் பண்ணுமா? ஓகே, யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபேன் போட்டுக்கிறேன். அவங்களுக்காக பேசி அதாவது எந்த சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பேசக்கூட இல்லாமல் வந்தேன். ஓகே, அவங்க ஷீட் கொடுத்துருந்தாங்க, எடுத்துக்கிட்டேன். வந்து இதை அழுத்த சொல்கிறானுங்க. லோடிங் ஆகுது. ஓகே, நியூ ஆப்ஜெக்டிவ், ரீடைரக்ட் த கேஸ் இன் டு த ஸ்டோரேஜ் டேங்க். ஓகே, விச் வாட் இஸ் திஸ்? ரிமெம்பர், 1 வந்துச்சுன்னா ஓகே, 2 வந்துச்சுனாலும் ஓகே, 3 வந்துச்சுன்னா டேஞ்சர். ஆமாம், அப்போ 3 தான் நம்ம வர வைக்கணும். ஏன்னா வந்து 3 வர வச்சா தானே இந்த இடம் வந்து வெடிக்கும். அதுதான் டேஞ்சர். நம்ம இந்த டேரஞ்சர் தான் பண்ணணும். ஓகே, சரியாக முட்டை. இப்போ தொடங்க. இப்போ இந்த கேஸ் வந்து இங்கே போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிக்கு போக வைக்கணும். இப்போ இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இங்கே போய் நம்ம வந்து இப்போ பிக்கு போகணும். அது இந்த டேரெக்ஷனுக்கு போய் வைக்கணும். ஓகே, கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் தலைவலி பிடிச்சதான்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க்கை நான் முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். தலைவலி ஓகே, வந்தாச்சு. முடிஞ்சாச்சு, அவ்வளோதாங்க. இந்த கேஸ் இந்த இடத்துக்கு போக சொல்கிறானுங்க. ஓகே, வாட் ஐ கேன் டூ நெக்ஸ்ட்? ஓகே, இங்கே ஒரு ஹேண்ட் வைக்கிறது இருக்குது. ஆஹா காய்ஸ், வந்தாச்சு காய்ஸ். வந்தாச்சு ஃபைனலுக்கு வெற்றிகரமாக. இருங்க, இப்போ வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இப்போ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த பேர்லாம் அது பேர் என்னன்னு தெரியல. பிடிச்சி ஸ்டைலாக கெத்தா அப்படிங்கிறது பார்த்தா மேலே வந்துட்டு அதை ஓடுறா கைப்புள்ள. இவங்க அந்த குட்டி சாத்தனங்களை ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளே. வாங்க போகலாம். தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஓகே, ஆட்டுக்குட்டிங்களா, போங்க. அண்ணங்கிட்டலாம் வரக்கூடாது. அண்ணன் தான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன். போங்க. அகியோகி
அடி வைக்கணும் ஆளாகவே பழகலாம். வேறு ஒருத்தவங்க சின்ன பையன் மாதிரி வந்து நம்மளுக்கு கடுப்பேற்றின கொஞ்சம். என்ன போங்கடா சுட்டுருவேன் போங்க. ஓகே, வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து பாப்பி சொன்னதை நம்ம வந்து கேட்டு முடிச்சோம். பாமை வச்சாச்சு, டாஸ்கை முடிச்சாச்சு. கோ 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 டடன் 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 டன் டூம் டூம் டடன். ஐயோ யார் அது? ஓ டோயா, டோய் நம்ம சொல்கிறான். அந்த ப்ரோட்டோடைப் அந்த ஃபவுண்டேஷன் என்ன வளர்றான் பைத்தியக்காரன். டேய் ஒழுங்காக சொல்கிறா டேய், பயப்படாதடா. அந்த இது அது என்னது அந்த மீட்டர் அது மாதிரி சொல்லுவாங்க கைஸ். அந்த இது ஐயோ வாயில் நுழைய மாட்டேது. அது வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்குறேன். ஜென்ரேட்டர் வந்து கரெக்டாக நல்லா இருக்கான்னு கேட்குறான். ஐயோ ஜென்ரேட்டர் வெடிச்சிருச்சா? அடப்பாவி, ஜென்ரேட்டர் வெடிச்சிருச்சா? என்னடா சொல்கிற? ஓகே, ரிட்டன் டு த சேஃப் ஹேவன் போக சொல்கிறானுங்க. ஜென்ரேட்டர் வெடிச்சிருச்சா? ஐயோ பாவங்க, டோய் பாவங்க. ஆஹா, எங்கே ஜென்ரேட்டர் வெடிச்சிச்சுன்னா அவன் சொன்னால ஜென்ரேட்டர் வந்து இப்போ வெடிச்சுதுன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே செத்து போயிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த பாமை வைக்காதீங்கன்னு சொன்னால் இப்போ வெடிச்சிருச்சு. எனக்கு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. அது வந்து சேஃப் ஹேவன் இருக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவன் அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க சார். ஐயோ பயமாக இருக்குது எனக்கு வர. இந்த பாப்பியும் கிசிமிசி என்ன தான் பண்ணுதுன்னே தெரியல கேஸ். ஆனால் சும்மா நமக்கு இது சொல்லிட்டு போகிறது தான் லாக்கி போல். சே, அதெல்லாம் எரிச்சல் ஆகுது. நாம் இங்கே முதல்ல நமக்கு வந்து வந்திருக்கோம். இந்த பாப்பியும் கிசிமிசியும் சரி, அது வந்து இந்த ஜென்ரேட்டரையோ எதையாவது வந்து பார்க்குறது அது இதுவே கிடையாது. சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போயிருக்கணும், இங்கே போயிருக்கணும் கைஸ். நம்ம அந்த ஜென்ரேட்டரை வந்து பார்த்துக்கணுன்ற அந்த அறிவு கூட நமக்கு சில்லதுக்குள்ள சார் செம்ம டென்ஷன் ஆகுது கைஸ் எனக்கு. அப்படியே என்னத்தான் அந்த பாப்பியும் சரி இந்த கிசிமிசியும் சரி, கடைசி வரைக்கும் அவங்க சுயநலத்துக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க அந்த இது பண்ணால் மட்டும் கரெக்டாக போதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. சத்தியமாக அதை பிடிக்கல கைஸ். ஐயோ காய்ஸ், ஐம் சாரி fail you. I have never be anyone either. எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க சார். பாவம் கைஸ், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயோ எல்லாமே போயிடுச்சு கைஸ். இந்த பாப்பியும் கிசிமிசி என்ன கைஸ், இது ஜென்ரேட்டர் பார்க்க தேவையில்லையா கைஸ்? எல்லோரும் என்னை ஏமாற்றினாங்க. எங்கள் அப்பா அம்மா ஏமாற்றினாங்க, இந்த டாக்டரை ஏமாற்றினான், இங்கே இருந்தவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க. என்னடா பண்ண உங்களுக்கு? கோவப்படுறாங்க சார். என்னை எப்போ பார்த்தாலும் ஹண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சாவடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அழுகுறான். ஐயோ பாவமே பார்க்கணும்னாச்சு, பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. நீயும் அந்த பாப்பியும் தான் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாம் உங்களால் தான். ஆஹா, இவன் வாயை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இல்லைனா வந்து ஆக போகிறானோ. No, that the true gen started and the generator they destroy everything. எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே உங்களால் தான். உங்களை சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஐயோ போச்சு. ஐயோ செத்துட்டானா? என்ன கைஸ் இது பாவங்க சொன்னீங்க. மூன்ஸ் அண்ட் ஸ்க்ரீம்ஸ் இஸ் பெயின். மூன்ஸ் அண்ட் ஸ்க்ரீம் இன் பெயின். இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் தெரியல. இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறது இது வந்து பிட்ரைல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம். கத்துறானே நான் வேறு இப்போ என்ன பண்ணணும் தெரியல. நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் தம்பி. ஓடுடா கைப்புள்ள இப்போடா. ஓகே வந்தாச்சு. லோடிங் ஆகுது. கையை சுடு. இழுக்கிறேன் சுடு. கையில் சுடு. ஓகே கைஸ், ஆனால் பாவம் கைஸ். சத்தியமாக சொல்ல போனால் அவன் நமக்கு உதவி தான் கைஸ் பண்ண பார்த்தான். இந்த பாப்பியும் கிசிமிசி தான் கைஸ் ரொம்ப இது பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே வாங்க, வந்து மேலோட ஹேங்கர் இருக்கும், அது பிடிச்சிடு தாழ்வோ. ஓகே இன்சைடு வழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. படுத்த ரைட்டு. ஓகே
காய்ஸ் டேய் உன்னை நல்லா தாண்டா பார்த்தேன். ஓ பாவம் கைஸ். ஆனால் அவன் சைட்லேருந்து பார்த்தாலும் அவன் ஒரு நல்லவன் தான். ஆனால் நான் இந்த ஐயோ பிடிச்சிட்டான் டே விட்டுறா கட்சிண்ணா. ஓகே பயந்துட்டு ஒரு வேளை பிடிச்சிட்டானு நினச்சி பயந்துட்டேன். ஓகே இவனுங்க வேறு ஒருத்தன் லோடிங் இன்னும் சேசிங்கில் தானே இருக்கான். நான் சேசிங் சவுண்ட் எதுவும் கேட்கல. ஐ திங்க் போயிட்டான் தான் நினைக்கிறேன். அப்படியே போயிட்ட பரவல். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ரெட் ஹேண்ட் இருக்கணுமா? ஓகே அதை ஊற்றிட்டு வைங்க. ஓகே ஓப்பன் த டோர் ஃபாஸ்ட். ஓகே என்ன வருது? கட்சின்னு வந்துட்டாங்க. செத்த பயல் வந்துட்டான். வந்துட்டாயா சிவனாண்டி போடாங்கொய்யால வெயில் கொடுங்க. ஓகே நம்ம இங்கே போவோம். எங்கே அவனை காணோம்? இந்த வரேன் வாடா வாடி செல்லம் வாங்க செல்லம் வாங்க. அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட எம்மோ நேரம் கழித்து டோயோட கதையை க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரம் கைஸ் இதுக்கு. அப்போ தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எப்படியோ. எம்மா மேலே இருக்குதுங்க வயலி, அங்கே போகலாம். எம்மா காய்ஸ் சத்தியமாக முடியல காய்ஸ். இட்ஸ் வெரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே இங்கே ஒரு ரைட் ஹேண்ட், அங்கே ஒரு லெஃப்ட். வந்துட்டியா? அடப்பாவி, எல்லாம் உங்களால் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு குத்துறான். ஓகே சுட்டோம். ஓகே சாவடிக்க போகிறோம். டோய் ரெஸ்ட் இன் பீஸ் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பெயின் நோய்ஸ். உங்களை என்னடா பண்ண? நீங்கள் சொன்னதாண்டா நான் செஞ்சேன். உங்களை என்னடா பண்ண அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்னடா பண்ண? நான் பாட்டுக்கு என்னோட அமைதியாக நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். நீங்கள் தாண்டா இருக்கிற குருக்கில் வந்து அவனே தான் விட்டான். இன்னைக்கு அவனே தான் விட்டான். ஸ்க்ரீம் சீன் பெயின். அவன் தொப்பி கலந்துச்சு. அழுகுறான் கேஸ். சாரின்னு சொல்கிறான். டே சாரிலாம் சொல்லாதடா டே தம்பி, சாரிலாம் சொல்லாதடா. எனக்கே மனசு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது கேஸ் அவனை போட்டுதல்ல அது. ஆனால் இந்த பாப்பியும் மிஸ்ஸியும் மட்டும் இந்த தொட்டு மிஸ் ஆகிருக்காங்க. எப்படி? இதுதான் ஒரு கேள்விக்குரிய. எப்படி பாப்பியும் மிஸ்ஸியும் மட்டும் இந்த இடத்த விட்டு எஸ் ஆகிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இல்லை கேட்குறேன். ஒரு எப்படிங்க அப்படி மிஸ் ஆகிருக்கும்? அவங்க 2 பேர் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? ரொம்ப அநியாயமாக பண்ணுறானுங்க சார். அந்த இவனுங்க அந்த பாப்பியும் சரி மிஸ்ஸியும் சரி ஏதோ ஒளிஞ்சிங்கன்னு விளையாடுதுங்க. ஓகே இவன் போட்டுட்டு அவன் டிக்கியை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவன் போய் பிடிச்சானா இல்லை பிடிச்சானான்னு கேட்குறேன். இல்றா கைப்புள்ள இழுக்க மாட்டான். அங்கே இது இருக்குது, வெண்ட் இருக்குது. மேபி அதான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. வந்துட்டு தெரியுது. இருங்க வேறு சைடு பிடிப்போம். பிடிச்சி இல்லடா. அவ்வளோதான் இழுத்தாச்சு கைஸ். போடா தாவி போடா. ஓகே ஏதோ டனலுக்குள்ளே போகிறான். ஏய் யாரா? பார்த்தீங்களா காய்ஸ், இங்கே மட்டும் எவ்வளோ அப்படியே பதுங்கி உட்காந்துருக்குதுங்கன்னு ரெண்டும். பாப்பி சொல்கிறா ஓலி கேட்குதான்னு சொல்கிறா. ஒரு மாதிரி அப்படியே ஆச்சரியமாக உட்காந்துருக்கா. வாட் டிட் யூ? என்னது? நான் இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஏன்டா சாவடிச்சேன்னு கேட்குறாங்க. அடா நாயே, நீ வந்து இங்கே வந்து பதுங்கி உட்காந்துக்கிட்டு அந்த ஜென்ரேட்டர் வந்து பாதுகாப்பே இல்லாமல் வச்சுக்கிட்டு இவ வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறா. பண்ணதெல்லாம் இவன் வேலை. ஆனால் நம்மளை திட்ட வேண்டியது. ஓகே பாப்பிக்கு இது ஓலி கால் பண்ணுது. நல்ல வேலை ஓலியாவது கால் பண்ணுது.
ஓலி சம்திங் இஸ் கோனுங்க, அது ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறா. B6 என்னமோ சொல்கிறா. என்னது பாப்பியூ எங்க இருங்க, வாய்ஸ் கேட்குறமேக்கு ஏங்க ஏதோ ஒரு அன்னோன் வாய்ஸ் வருதுங்க. யார் அது? ஐயோ அங்கே பாருங்க, கிசிமிசி நடுக்குது பாருங்க, தொடக்கெல்லாம் நடுக்குது கிசிமிசிக்கு. ஐயோ கிசிமிசிக்கு செம பயம் போல். ஆனால் யார் பேசுகிறா என்ன பேசுகிறான்னு தெரியல இது வரைக்கும். ஒரு ப்ரோட்டோடைப் பேசுகிறாங்க. என் ஓலி எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறேன். ஓலி வந்து சொல்கிறா, நான் வந்து பத்திரமா தான் இருக்கேன், ஒன்றும் பயப்படாத பாப்பி, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா ஓலி வந்து. இது பாப்பி என்ன சொல்லுதுன்னு கேட்போம். டாக்டர், கேட்னாப், மாமி அண்டு ஹகி ஒக்கி இவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இனிமேல் உனக்கு வந்து அதாவது பேக்கப்புக்கு எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாப்பி சொல்கிறா. ப்ரோட்டோடைப் ஸ்டாப் தட், யூ டோன்ட் நீட் எ பிரிண்டட் என்னடா கம் ஹோமா. வீட்டுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஃபேக்ட்ரியை வந்து ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போக பார்க்குறோம். இவன் வந்து வெளியே போகக்கூடாது, உள்ளே அதாவது ஹோம்னா உள்ளே வாங்குற மாதிரி சொல்கிறா. இன்ஸ்டன்ட் ரைட் ஆல் திஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பாப்பி அதாவது ஓலின்ற வந்து ப்ரோட்டோடைப் தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பேசுவோம் பாருங்கள். அதாவது ஓலின்ற மாதிரி, அதாவது டாக்டர்னு வச்சுட்டு நான் தான் ஓலி அப்படின்ற மாதிரி. ஓஹோ, அப்போ இம்மோ நேரம் நம்மளை அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம அந்த ப்ரோட்டோடைப் என்ன பண்ணியிருந்துருக்கிறோம். அதாவது வந்து இந்த சைடு போனால் நம்ம போய் அங்கே செத்துருவோம், இது மிஸ்கேலைக்கிட்ட போனால் செத்துருவோம், கேட்னா கிட்ட போனால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட விட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் திறமைசாலியாக இருக்குன்றது அங்கே அதை பற்றி அடித்து போட்டு முடிச்சிட்டோம். ஓஹோ டே ப்ரோட்டோடைப் இவன் சரியான ஆளாக இருப்பான் போல பேசுவேன். அதாவது நாம் டோய்க்கு இப்படி ட்ரைல் பண்ணோம், அந்த மாதிரி நமக்கு பண்ணி விட்டானுங்க. சரி விடுங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நோ 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 அப்படின்னு சொல்கிறா பாப்பி. எதுக்கு நோன்றா? திஸ் என்டையர் டைம் இஸ் யூ லேட் டு மீ கத்துறா ப்ரோட்டோடைப். என்னங்க மிமிக்ரி மேனாக இருப்பான் போல இந்த ப்ரோட்டோடைப்பு. ஒரு பொம்பளை வயசுலையும் பேசுகிறான், கட்ட குளர்லையும் பேசுகிறான், ஆம்பளை மாதிரியும் பேசுகிறான். பாருங்களேன் இப்போ அப்படியே பேசிக்கிட்டே போனான்னா, இப்போ ஒரு கேர்ள் வயசில் பேசுனா டப்புன்னு அப்படியே பாம்பில் வச்சுருந்தது. நீ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் அழிச்சனால நீ வந்து இந்த ஃபேக்ட்ரியோ மொத்தையும் அழிச்ச மாதிரி கணக்கு வராது அப்படின்னு சொல்கிறான் ப்ரோட்டோடைப் வந்து. அதுலேருந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அண்ட் மீ பாப்பி. அவன் தாங்க பாப்பி தான் சொல்கிறான். வாட் வி ஆர் த ட்ரூத் பந்த் அக்வி. ஓகே அதாவது கதடியானுன்னு தெரியுது, நல்லா பேசினேன் நான் பற்றி கேட்டுக்கிட்டு. மேபி கேம் லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று சப்ஸ்பெண்ட். இதோட நம்ம எதுவும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். என்னன்னு இதுக்கு மேலே எதுவும் நான் நினைக்கிறேன். இட்ஸ் டைம் டு கம் ஹோம் பாப்பி. ஓ வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு கம் ஹோம், அதாவது வீட்டுக்கு வரனா அந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளியே போக தான் வரேன்னு சொல்கிறான். போன டைம் தான் சொன்னான், அதே தான் சொல்கிறான், திரும்பி அதே தான் சொல்கிறான். ஐம் சாரி, இட் கேன்ட் பேக் தட் கேஸ், ஐ கேனாட் மீ சாரி. எங்க சாரி சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. கிசிமிசி வாங்க அந்த ஓட்டக்குள்ள போகலாமான்னு பாவம். ஏன்னா ஏதோ பாம்பு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. நான் எப்படா வந்து இந்த இடத்துக்கு எதுவுமே ஓட்டம் போச்ச கேஸ் பாம்பு அடிக்க போகுது. கிசிமிசி ஐயோ போச்சு பாவம் கைஸ். கிசிமிசியோட கை ஒன்று புட்டுக்குச்சு. ரொம்பவே பாவம் பரிதாபமாக இருக்குது பார்க்கவே. ஸோ வேறு லெவல் கேமாக இருக்குது கைஸ் இது. பாவம் கைஸ் அது ஒரு கையை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு. ஓகே நியூ அப்ஜெக்டிவ் கமா வினாக்குறி கமான்னு சொல்லிடுறேன். ஐயோ ஓகே அது வினாக்குறி போடுங்க. ஓகே அவங்க டோர் திறக்குது. ஓங்க வாங்க போகலாம். என்னது ஏதோ பூ போடுச்சு. என்னடா வர வைக்கிறீங்களாடா? ஏதோ பூசாவத்தை வரான்னு சொல்லி வர வைக்கிறானுங்க போல. சரி அது வரவேற்பு விழான்ற மாதிரி வைக்கிறானுங்க. ஓகே ஹேண்ட் இஸ் புட் இன் த ஹேண்டு. ஓகே உள்ள கோயிங். ஓகே டோர் முடிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கேமோட எண்டிக்கு அப்படி தான் நினைக்கிறேன். கேசட்டை ப்ளே பண்ணணும். ப்ளே த கேசட்.
புட்டிட்டு வந்து முடிஞ்சு கேஸ் அம்மா சொல்ல போனால் அது கேம் இல்லை கேஸ் ஸ்டோரி இல்லை ஒரு 3 அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல் ஒரு கேமு, தரமான கேமு. Why don't you just go on inside and tap one of our scientists on the shoulder? Tell them you're lost. They'll be glad to help. லெவலுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து விளாண்டுவோம். ஓகே, லாஃபிங் ஆல்ரைட். சிரிக்கிறான். ஆல்ரைட். லெட்ஸ் பி ஆனஸ்ட் அண்ட் சப்போஸ் டு பி ஹியர். ஓகே, இந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப ஹை செக்யூரிட்டியோடு இருக்குது. இங்கே வந்து சம்பாடி ஃபைன் சொல்லி இங்கே வந்து நிறைய பேர் நீ வந்து இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சின்னா நீங்கள் வந்து வந்தால் கொண்டுருவோன்னு சொல்கிறானுங்க. கொண்டுருவீங்களா? யார் என்னடா கொண்டு போகிறீங்க? கிசி மிச்சிங்க கையை உடச்சின்னு வருது. இதே இது கட்சி என்ன காட்டுறானுங்க? ஏங்க அகியோகி அகியோகிங்க அவன் ஃபஸ்ட்டு சாப்டரில் முடித்தான்னு பார்த்தா அடப்பாவே வச்சானுங்க பாருங்க சஸ்பெண்ட். அம்மா வேறு லெவல் கேம் கைஸ், இது தரமான கேமு, டாப் நாச், வேறு லெவல். இப்படி ஒரு 100 ஆஃப் 1000 கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு கேம் இந்த பார்ட் 4ன்றது. செம்ம ஸ்டோரி ஃபுல் கேம் வச்சு என்ன சொல்கிறது, வாய் ரொம்ப கலருது கைஸ். முடிச்சிட்டோம் சாப்டர் 4 வெற்றிகரமாக எல்லாம் தலைவலிக்கு அப்புறமா முடிச்சாச்சு. பார்ட் 5 உங்களுக்கு சாப்டர் 5 வேணா சொல்லுங்கள் கைஸ், வேறு லெவல். இப்போ அகியோகி வந்துட்டாங்க கைஸ். ஐயோ என்ன ஒரு கம்பேக் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரில் போனோம், ஃபஸ்ட்டு சாப்டரில் சாவடித்தோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கிட்டத்தட்ட 4 சாப்டருக்கு அப்புறமா வந்திருக்கான். போச்சு, அப்போ 5வது சாப்டர் அவன்ட்டு தான் சேசிங். யா எப்படி இருக்க போதோ தெரில கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் 3 தடவை கஷ்டப்பட்டு இவனுங்களெல்லாம் அடித்து வீடியோ போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Bye.